Hello, my dear friends. This is Dr. Panir Selvam on behalf of Rovi Consultancy. Practice your good English. அந்த டிவிஷன்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்ஸ். வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ்? என்ன வந்து கிராமரியன் ரெண்டல் மார்டின் கிராமரில் படித்த காலம் ஒரு காலம். இப்போ கிராமரே இல்லாமல் படிக்க முடியுது அப்படின்னா அதற்கு வந்து என்ன சீக்ரெட் அப்படின்னா, while you are reading more and more books, more and more vocabulary, more and more construction sentences, then I think the grammar will indirectly influence. அது வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அது வந்து சரியான இங்கிலீஷ் எழுதுறதுக்கு வழி கொடுக்கும். I'll be at fix. அந்த மாதிரி நான் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்யூலாம் நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து அந்த கிராமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிராமரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் we are focusing only tense. Tense that occupies a very vital role. See, now in tense, hardly it is only 12 types. That's all over. Only 12. It's like a 12 hours. And again, types that is number 1. Simple sentences. That's all number 1. Number 2. Continuous. Number 3, perfect. இப்போ ரெண்டையும் காயின் பண்ணுங்க. Perfect, continuous. That's all over. There are 4 types. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா there are 3 types. Present, past, future. So vertical, horizontal, total பண்ணீங்கன்னா it's about hardly 12. That's all over. It's like a magic. It's like a mathematics, small mathematics. Simple that event occurs. இப்போ நடக்குது. Simple tense. For example, I given one example. English. English என்ன பண்றேன்? I study. I are myself. வேற I இல்லாம என்னென்ன யூஸ் பண்ண முடியும்? I is a singular. அதுக்கு plural we. Second person, that is you. Singular. Plural is also you. That is a plural. So first person, second person, third person. That's all. That is my first person. You are the second person. The other one is the third person. So first person is I. Plural is we. Second person is you. Plural is also you. Third person, singular, he, she, it. And plural, they. That's all. See, these are all the first, second, third persons where all we figure out. Now I have taken a simple verb. Verb means other action kudukudu. That is study. I have taken myself. நான் என்ன படிக்கிறேன்? இங்கிலீஷ். இதுதான் என்னுடைய சென்டென்ஸ். இதை வந்து நான் வந்து 12 டைப்பாக எப்படிலாம் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறேன். இதான் தட்ஸ் ஆல் ஓவர். ஸோ சிம்பிளில் பார்க்கல, ஐ ஸ்டடி இங்கிலீஷ். நவ் ஐ ஸ்டடி இங்கிலீஷ். தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். நான் எதை படிக்கிறேன்? அது ஆப்ஜெக்ட். ஐ என்னது? அதான் ஃபர்ஸ்ட்ல வருது. அது என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணல, யார் பண்றோம்? தட்ஸ் ஐ. அது என்ன பண்ணுது? ஸ்டடி. அது எதை ஸ்டடி பண்ணுது? இங்கிலீஷ். தட்ஸ் ஆல். யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஓவர். தட்ஸ் ஆல். இங்கிலீஷ் இஸ் ஓவர். ஐ ஸ்டடி இங்கிலீஷ். நான் நேற்று கீழே போன வாரம் படித்தேன். முடிந்து போனது. இது நடக்கிறது, அது முடிந்து போனது. அப்போ அதுக்கு ஒரு இது காட்டணும் இல்லையா? ஐக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கிலீஷுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்டடிக்கு மட்டும் அப்படியே மாற்றுங்க. அந்த வெறுப்பை வந்து ப்ரெசன்ட், அது பேர் ஸ்டடிங்கிறது ப்ரெசன்ட், அதை அப்படியே தூக்கி போடுங்க. பாஸ்ட் டென்ஸ். இட்ஸ் ஸ்டடீட். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். எப்போ? லாஸ்ட் இயர். அந்த டைம் கொடுக்குறீங்க. ஃபியூச்சர், நான் வந்து இப்போ படிக்கல, போன வருஷம் படிக்கல, இனிமேல் நான் படிக்க போறேன். ஸோ அந்த ஃபியூச்சர் காட்டுறதுக்கு ரெண்டே தான், வில் அண்ட் ஷல். தட்ஸ் ஆல். இப்போ சில இடங்கள்ல ஷெல் தான் வந்து சில வில் பண்ணும். பட் நவ் டேஸ் ஐ திங்க் இட் மிக்ஸ்ட் அப். ஸோ யூ கேன் சே ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ். தட்ஸ் ஆல். ஆர் யூ கிளியர் த சிம்பிள் டென்ஸ்? வெரி சிம்பிள், வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓவர். செகண்ட் ஒன் இஸ் கண்டினியூஸ். நான் டைனிங் டேபிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இட் இஸ் ஆக்ஷன் இஸ் டூயிங், ரன்னிங், இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் அக்கரிங். நடந்து கொண்டு இருக்கிறது. தட்ஸ் கால்ட் கண்டினியூஸ். அதுக்கு என்ன? ஆம், இஸ், வாஸ் அப்படி வரும். இல்லைன்னா
பி வந்து சேர்ந்து வரும். பட் ஓவராலா ஐஎன்ஜி வந்தால் அது வந்து இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஐ வில் கமிங், நெவர். So now I think let me explain. Then again we will discuss what are the errors. Continuous. கண்டிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா பிரசன்ட்லயே பாஸ்ட்லயே ஃபியூச்சர்ல எல்லாத்துலயும் ஐஎன்ஜி வரும். இந்த ஐஎன்ஜி கூட எது வரும்? ஐ கூட ஆம் வரும், வாஸ் வரும், ஹீ ஷீட்டு கூட இஸ் வரும், வாஸ் வரும், தே கூட ஆர் வரும், வி கூட ஆர் வரும். திருப்பி எகைன் ஃபியூச்சர்ல இந்த வில் வந்துச்சு, வில்லோட வராது. பிகாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க பார்த்திருக்கீங்க ஐ வில் ஸ்டடி, வில் பக்கத்துல எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ் தான் வரும். ஐ வில் ஸ்டடி, தட்ஸ் ஆல் ஆர்டினரி. இங்க ஐஎன்ஜி வர்றதுனால we are adding be. That's all. I will be studying English. So I am studying, I was studying English, I will be studying English. Repeat again. I am studying English, I was studying English, I will be studying English. So am வந்திருக்கு, was வந்திருக்குது, then will கூட be வந்திருக்கு. It is known as be verb. Okay, second is also over. I think it's clear to you. We move to this perfect. Perfect அப்படின்னா now the time is say about 8 o'clock. So just I have gone for a walk 15 minutes ago. இப்பதான் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ லாஸ்ட் இயர் முடியல, இப்பதான் just now I have taken a cup of coffee. I have explained about present tense. I have explained about continuous. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி வரையில அந்த பர்ஃபெக்ட் ஃபார்முக்கே வந்து have, has, had, over. have வந்து has வந்து present, had வந்து past tense, over. Just a little arithmetic. So have, has, had கூட வரையில present verb வராது, past tense verb வராது, அதற்கு அடுத்தது ஒன்று வரும். So that is known as study, studied, studied. That's called participle. Present participle, past participles. So அது கூட வரக்கூடிய வார்த்தையில் வந்து இந்த மூணாவது ஃபார்ம் தான் வரும். work, worked, worked, run, ran, ran, sleep, slept, slept. So the past participles. So perfectly I have studied English. Past tense வரையில the have உடைய past tense I had studied English, I had studying அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இதை பண்ணீங்கனாலே ஐ திங்க் மேஜராக உங்களுக்கு வந்து எரர் வேலை ஒரே நீங்கள் கரெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஒன்று ஃபியூச்சர் ஆல்வேஸ் வில், கண்டினியூஸ் வரையில ஐஎன்ஜி வரையில பி. பட் இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரையில தேர்ட் வெர்ப் வரதுனால வில் பக்கத்தில் எப்பயுமே ஐ டோல்ட் யூ தட் ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ், தட் இஸ் ஸ்டடி தான் வரும். இப்போ ஸ்டடீடு போடுறதுனால ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு, வில்க்கு பக்கத்தில் ஹேஸ் வராது, ஹேட் வராது. ஐ வில் ஹாவ் ஸ்டடீட் இங்கிலீஷ். என்னென்ன பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து நான் ஆங்கிலத்தை படித்தேன். நான் எப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி படித்துக் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஐ ஹேட் ஸ்டடீட். ப்ரெசென்ட்லேருந்து பர்ஃபெக்ட்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹேட் லீவ்ட். இப்போ வந்து இங்கே ஐ ஹேட் டேக்கன் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா இப்போ ஒரு say about afternoon or it must be morning. I had taken. Yesterday வந்து I took coffee. Just about 3 hours back I had taken. So similarly I will have studied. நான் படித்திருந்திருப்பேன். If I were you, உன்னை போல நான் வசதி படைத்தவனாக இருந்திருந்தால் நான் படித்து முடித்திருந்திருப்பேன். அதுதான் வந்து that is perfect. இப்போ வந்து that is ரெண்டை சேர்ந்து காயின் பண்றோம். Perfect continuous. Perfect continuous அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறேன், முன்னாடி வசித்தேன், இப்பொழுது வசித்துக் கொண்டு இப்ப வரைக்கும் இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் முன்னாடி நடக்குது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் வந்து ஒரு 6 months முன்னாடியும் படித்தேன், இப்போ போன வாரம் படித்தேன், இப்போ படித்தேன், இப்பயும் படித்துக் கொண்டு வருகிறேன். தட்ஸ் கால்ட் present perfect continuous. அதே போல பாஸ்ட் கண்டினியூஸ். இப்ப படித்துக் கொண்டிருக்கவில்லை, போன வாரம் வரைக்கும் 1 year ஆரம்பிச்சு இப்ப போன வாரம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹேட் பீன்
studying English. And last form, future perfect continuous. Future will, perfect have, continuous வந்திருக்கு ing வரும். அப்போ haveக்கும் beenக்கும் இடையில ing வந்திருக்கு. ஸோ இப்போ haveக்கும் continuousக்கும் இடையில been. Perfectனா have, had. இங்கே வந்து future perfect. Future perfectக்கு you put already will. Will பக்கத்தில் எப்பயுமே have தான் வரும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் verb வந்து studying வருது. ஸ்டடியிங் வந்து have பக்கத்தில் ஸ்டடியிட்டு தான் வரணும். ஸ்டடியிங் வரக்கூடிய நிலைமை இருக்கு காரணம் கண்டினியூஸ். ஸோ அப்போ ஹேவுக்கும் ஸ்டடிங்க்கும் இடையில we are putting been. That's all. I have been studying English. Now we'll go back. Simple. I study English. Past tense. I studied English last year. Future. I will study English. Continuous. I am studying English. I was studying English. I will be studying English. Perfect. I have studied English. I had studied English. I will have studied English. Coming back to perfect continuous. I have been studying. I had been studying. I will have been studying English. That's all. So you repeat once again, and again. Sometime you may also commit mistakes. Then rectify. Okay, I made a mistake. It will have to be changed. Or otherwise, you write a piece of paper. Again, you write all the 12 tenses once again, one after another. Take one verb and take one object and write yourself and correct yourself because it's already given in the video. So you can go through and correct yourself and learn how to talk a very good English. Practice yourself every day. You can take a new verb, sleep. I study, I sleep. I slept. I have slept. Similarly, continuous. I am sleeping. I was sleeping. I will be sleeping. Then perfect. I have slept. I had slept. I will have slept. Perfect continuous. I have been sleeping 2-3 days. I had been sleeping. I will have been sleeping. Okay. So practice yourself. And one day you will have to talk command over English and have a very good, after practice, you should have a fluent in English. Thanks for listening. Thank you very much.